ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ராகி பக்கோடா செய்யலாம். சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ராகி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். ராகி மாவுக்கு 1 கப் 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, கொஞ்சம் பெரிய ஸ்பூன் தாங்க. இப்போ இதோட கருவேப்பிலை, வரமிளகாய், கடலப்பருப்புங்க, ஆனியன் போட்டு இப்போ இதை ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ட்ரையாக தான் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி போட்டுறக்கூடாதுங்க, ரொம்ப கவனமாக தான் இதுக்கு தண்ணி போடணும். இது ஒரே ஒன்று என்னென்னா, இந்த தண்ணி மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான். பாருங்கள், கரெக்டாக பிசைஞ்சிட்டோம். இப்படி பிசைஞ்சு இப்படி பிடிச்சா கரெக்டாக இருக்கணுங்க. இதுக்கு மேலே வாட்டர் மிக்ஸ் பண்ணோம்னா அப்புறம் எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை வந்து அப்படியே நம்ம ஆயில் வந்து ஹீட் பண்ணி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். அப்படியே தூவி விட்டுறேங்க. புதுசாக இருக்குங்க. இந்த பபுள்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்தீங்களா, அப்படியே ஸ்லோ ஆகுது. இது ஃபுல்லாக ஸ்லோ ஆனதே நம்ம அப்படியே ஒரு திருப்பி போட்டு அப்படியே எடுத்துடலாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே இது வெந்துடும். பாருங்கள், கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.